முக்கிய செய்திகள். வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பங்குச்சந்தையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கி 1 மணி நேரத்தில் சென்செக்ஸ் 1400 புள்ளிகள் உயர்ந்து நிப்டி 22,300 புள்ளிகளுக்கு வர்த்தகமானது. பிரதமர் பதவியை நரேந்திர மோடி அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் மட்டும்தான் கூட்டணி என்று செய்தியாளர்களிடம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று மாலை டெல்லியில் நடைபெறவுள்ள இந்திய கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட்டார். மேட்டூர் அணையின் நீர்வரத்தை 77 கன அடியிலிருந்து 89 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 28 தொகுதிகளில் அதிமுகவும் 11 தொகுதிகளில் பாஜகவும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 180 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 2 ரூபாய் 30 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 96 ரூபாய் 20 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் 7 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பில் புதிதாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த மனுக்கள் மீதான விசாரணை வருகின்ற ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சி அமைக்க உரிமை கோருவதா அல்லது எதிர்க்கட்சியாக இருப்பதா என்பது குறித்து இன்று காலை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தலுக்கு பாடமும் படிப்பும் கிடைத்துள்ளது என்றும் மக்களவைத் தேர்தல் முடிவுகளால் அதிமுக சோர்வடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஆட்சி அமைக்கும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விளவங்கோடு பேரவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை அவர்கள் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சி அமைக்க உள்ள தெலுங்கு தேச கட்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கோவையில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சுமார் 88,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். பாஜக சார்பில் போட்டியிட்ட நடிகை கங்கனா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். கரூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ஈரோடு உட்பட 8 மக்களவைத் தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். 40க்கு 40 வெற்றி பெற்றுள்ளோம் என்றும் வாக்களித்த வாக்காளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய 2 தொகுதியிலும் போட்டியிட்ட ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 8வது லீக் போட்டியில் இன்று இந்திய அணி அயர்லாந்துடன் தனது முதல் போட்டியில் சந்திக்கிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.